எக்ஸ்ட்ரா ஒரு பொடி போட்டாங்க பிரியாணிக்கு. அது எப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் ஆட் பண்ணுறேன். இந்த எல்லா ஐட்டத்தையும் வந்து நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெயில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த எண்ணெயில் அது போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டே இருக்கணும். இது வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா அதையும் அந்த வதக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதுலேருந்து பிரியும், அந்த எண்ணெயிலேருந்து அதெல்லாம் அப்படியே லைட்டாக பிரியும். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் நீங்கள் அரிசி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியன், நாங்கள் 2 ஆனியன் எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா இனிப்பாயிடும். அதுக்கப்புறம் 6 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணக்கூடாதுங்க, அப்படியே போட்டுடணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா நல்லா தண்ணியில் போட்டு அலசி ஒவ்வொரு கை எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அந்த க்ரீன் ஸ்மெல் இருக்கும்ல அதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்து வதக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். அப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கணும். அரிசிக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கணும். நீங்கள் தக்காளி அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா தக்காளி சாதம் ஆகிடும். பிரியாணி டேஸ்ட் வரணும்னா நம்ம தக்காளியை குறைச்சி தான் போடணும். அப்போ 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் நல்லா அலசி வச்சு மட்டனை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணுறப்ப தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுங்க. தண்ணி வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தண்ணி விடுறப்ப அளவு தெரியாது. அதனால் தண்ணி இல்லாமல் மட்டனை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். இப்போ நீங்கள் கிளறி விட்டது எதுக்காக இப்படி கிளறணும்னா, நம்ம இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் அதில் ஜெல்லாகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். அப்புறம் மஞ்சள் தூள் தாங்க இம்பார்ட்டன்ட். நீங்கள் மஞ்சள் தூள் அதிகமாக போடக்கூடாது. நீங்கள் மஞ்சள் தூள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் தான் அதிகமாக வரும். அதனால் மஞ்சள் வந்து எப்பயுமே கரெக்டாக போட்டுடணும். இது மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சால்ட்டை ஆட் பண்ணுறோம். சால்ட் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது ஒரு கைப்படி எடுத்து நல்லா அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி அதை இப்போ தான் ஆட் பண்ணணும். இந்த டைமில் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இது எல்லாமே எதனால் கிளறி விடுறோம்னா, அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இது கிளறவே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து தண்ணி பிரியும். நாங்கள் வந்து அடுப்பில் தாங்க செஞ்சோம். தம் பிரியாணி மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் எல்லாமே செய்யலாம், ஆனால் எங்களுக்கு தம் பிரியாணி செய்யணும்னு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், நாங்கள் வீட்டு மிளகாய் பொடி தாங்க போட்டோம். அதிலவே வந்து பட்டை, கிராம்பு, மல்லி எல்லாமே அம்மா ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணி போட்டோம். இப்போது இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன போடணும்னா, பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலையே நம்மளாக ஓனாக செஞ்சு வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கியிருந்தாலும் ஓகே, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ எதனால் கிளறி விடுறோன்னா, அதில் இருக்க அந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்துட்டு கறியில் நல்லா இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளறி விட்டுட்டே இருக்காங்க. சிக்கன்னா தான் நம்ம கிளறதுக்கு பயந்துக்கணும். மட்டனை வந்து நம்ம கிளறதுக்கு எப்பயுமே பயப்படக்கூடாது. ஏன்னா மட்டன் வந்து எப்பயுமே கொஞ்சம் கெட்டியாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அதுலேருந்து தெரியும் பாருங்கள், எண்ணெய் அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர தெரியும். அப்போ வந்து தயிர் நம்ம 1 கப் ஆட் பண்ணணும். 1 கப் ஆட் பண்ணி அதையும் நல்லா எல்லாமே மிங்கிள் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதையும் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து எண்ணெய், தண்ணி எல்லாம் கொஞ்சம் வர மாதிரி தெரியும். அப்போ நம்ம தண்ணி விடணும். எவ்வளோ தண்ணி விடணும்னா, நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி போடுறோமோ அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கணும். கறியும் தண்ணியும் நல்லா கொதிஞ்சு இந்த மாதிரி வேகிற டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அரிசி போடணும்.
அரிசியை வந்து 1/4 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியை நம்ம வந்து இந்த கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குதா, இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கப்ப நம்ம வந்து அரிசி போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அரிசியில் எல்லா டேஸ்ட்டும் இறங்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணோம், அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், தம் போட்டுட்டோம். நல்லா இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக இழுத்துருச்சு. அரிசி இழுத்ததுக்கப்புறம் ஒரு வாழை இலையை மூடி வச்சிட்டோம். வாழை இலையை மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் தம் போட்டோம். நான் தம் போட்டதை வந்து வீடியோவே எடுக்கலைங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்ககிட்ட காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், கடையில் இருக்க மாதிரியே இருக்கா, நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எங்கள் குழந்தைங்க எல்லாம் சூப்பராக ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக தானே இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. அம்மா செய்கிறது எப்பயுமே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இப்படி மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தா நம்ம இப்படி சாப்பிடுவோம்.